தி டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலைகள். சரிங்களா? தெய்வீக வழிபாடுகளுக்கு பயன்படும், தியானங்களுக்கும் மந்திர உபாசனங்களுக்கும் பயன்படும் மாலைகளில் என்ன மருத்துவ நன்மைகள் இருக்கிறது, அதை அணிவதால் நன்மையா தீமையா, அதில் இருக்கும் சூட்சுமங்கள் என்னென்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மிக தெளிவான காணொலியாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் இந்த தகவல் பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்க. சரியா? இது வாழ்நாளில் ஒரு நாள் ஒரு நொடியாவது கண்டிப்பாக கட்டாயமாக பயன்படும். சரிங்களா? இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க தகவல்குள்ளே போகலாம். அதாவது மாலைகள் ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. சரியா? நிறைய முறைகள் இருக்கு, நிறைய பூஜை முறைகள், நிறைய புனஸ்காரங்கள் இருக்கு. இது அத்தனையும் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நம்மளோட மனசும் நம்மளோட ஞான சக்தியும் ஒருமைப்படும். சரிங்களா? நல்ல தெளிவடையும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் மாலைகளை அதனோட வீரியத்துக்கு ஏற்ப பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு மாலைகளுக்கும் ஒவ்வொரு அளவில் சக்தியானது இருக்கு. அது பிரபஞ்சத்தோட இணைந்து செயல்படும் ஆற்றல் இருக்கிறதுனால தான் மாலைகளை நம்மளோட நெஞ்சு பகுதியில் கழுத்து நரம்புகளை சுற்றி அணிவது ஒரு வழக்கமாக இருந்தது. ஓகேவா? மாலைகள்ன்றது வேற எதுவும் கிடையாதுங்க. ஒரு மரம் அல்லது செடியினுடைய தண்டு பகுதியை செதுக்கி அதை ஒரு மணியாக மாற்றி, சிறு சிறு மணிகளாக மாற்றி, அதை சக்தி வாய்ந்த மெட்டல்ஸ், சரிங்களா, ஆபரணங்களோட கோற்றோ அல்லது காட்டன் நூலினால் கோற்றோ பயன்படுத்தி வந்தது வழக்கமாக இருந்திருக்கிறது. ஓகேவா? ருத்ராட்சம், துளசி, சந்தனம், கருங்காலி, ஆக்சுவலாக அது கருங்கல்லி, செங்கல்லி, ஓகேவா, நாய் உருவி, செந்நாய் உருவி, இது போல மாலைகள் எல்லாமே காஸ்மிக் பவரோட அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தாவரங்கள். இதிலிருந்து எடுத்து நம்ம அந்த மணிகளை கோர்த்து மாலைகளாக பூஜைகளுக்கும் மந்திர உபாசனங்களுக்கும் பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல், சரிங்களா, குட் காஸ்மிக் எனர்ஜி, ஒரு நல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளை சுற்றி ஒரு குட் ஆராவை கிரியேட் பண்ணும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை பேசும்போதோ சொல்லும் போதோ இது ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸாக தான் இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்தவங்களுக்கு தான் அதனோட அனுபவங்கள் தெரியும். சரியா? அதே போல தான் ராசி கற்களும். ராசி கற்கள் பற்றி நம்ம கேட்கும் போது காமெடியாக தான் இருக்கும். சரியா? அதை பயன்படுத்தியவங்களுக்கு சில மேஜிக்கல் மூமெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க. இது உண்மையான நீரோட்டமாக இருக்க வேண்டும். அது மரமாக இருந்தாலும், மாலையாக இருந்தாலும், கற்களாக இருந்தாலும், அது உண்மை பொருளாக, உண்மையான நீரோட்டம் உடைய பொருளாக, நீண்ட ஆயுள் வாழ்ந்த பூமியில் பிரபஞ்சத்தில் வாழ்ந்து வந்த ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதில் தயார் செய்த மாலைகளுக்கும் மணிகளுக்கும் கற்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரியா? இதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன அதே விளக்கம்தான். பிரபஞ்ச சக்தியோட இணைந்து உருவான ஒரு பொருளுக்கு தான் பிரபஞ்ச சக்தியோட கனெக்டிவிட்டி இருக்கும். சரிங்களா? நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு எப்படி வாட்டர் ஒரு மீடியமாக இருக்கோ, ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கோ, அதே போல் இந்த பொருட்களுக்கு, அனைத்து பூஜை பொருட்களுக்கு அனைத்துக்கும், ஆன்மீக பொருட்களுக்கு அனைத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய, நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக மாற்றங்கள் ஏற்படும், உடனடியாக அக்செப்ட் ஆகும், உடனடியாக டிரான்ஸ்மிட் ஆகும். சரியா? ஸோ உண்மைத்தன்மை உள்ள பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்கி முறைப்படி குருவின் அனுகிரகத்தோட
அதை வந்து பூஜைக்கு உட்படுத்தி அதன் வழிமுறையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு வரும்போது டெஃபினட்டாக அதில் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. மாலைகளில் ஒரு நன்மைத்தன்மை இருக்குது, சரிங்களா? சில கிருமிகளை அழிக்கக்கூடிய நுண் உயிர்கள் மாலைகளில் ரசமாக ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஒரு காஸ்மிக் எனர்ஜியாக உருவாகியிருக்கு. சரியா? அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட உடம்புல உருவாகக்கூடிய மாய்ஸ்சர், ஈரப்பதம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், கோல்டு, சரியா, சிலேத்துமம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உறிஞ்சப்படும். இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். சரியா? இந்த தாவர வகைகளிலிருந்து தயாரிக்கப்படும் மாலைகள் நம்ம உடலில் உருவாகக்கூடிய கிருமி தொற்றுடைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதற்கொண்டு அனைத்து விதமான தீய விஷயங்களையும் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கு. அதே போல் அது உறிஞ்சிட்டு அதுக்கு ஆபத்தாயிடுமா, அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுமா, அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்காக தான் நீங்கள் குளிக்கும் போது பொதுவாக மாலைகளை பயன்படுத்துவது தவறு. நிறைய பேர் சொல்லுவாங்க, குளிக்கும் போது போடலாம், கறி சாப்பிடும் போது போடலாம், தூங்கும் போது போடலாம், எங்கே போனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதில் சயின்டிஃபிக்கலான சில காரணங்கள் இருக்குது. குளிக்கும் போது மாலைகள் பயன்படுத்துவது தவறான விஷயம். ஏன்னா அந்த மாலைகளுக்கு ஆயுட்காலம் நீடிக்கிறதுக்கான முயற்சி தான் எடுக்கணுமே தவிர மாலைகள் சீக்கிரமாக அழிந்து போகும். நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் மாலையில் பட்டதுன்னா கண்டிப்பாக மாலைகளில் பூஞ்சை வச்சிரும். சரிங்களா? ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா மாலைகள் சீக்கிரமாக உடைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். அதில் இருக்கக்கூடிய பவரை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அதுவும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலையை பயன்படுத்த வேண்டிய காலம் எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 3 மாதம் பயன்படுத்தினால் போதும். 48 நாட்கள் குறைந்தபட்சம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். சரியா? அப்பதான் உங்களுக்கு அந்த மாலைகளோட நன்மைகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாலைகளோட குணம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாலைகளை எவ்வளோ நாள் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுன்ற டவுட் வேணாம். குறைந்தபட்சம் 48 நாள், அதிகபட்சம் 3 மாதங்கள். இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னாக்கா அற்புதமான ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் மாலைகளை பதப்படுத்தி பயன்படுத்துவது எப்படி? ஓகேவா? மாலைகளை பதப்படுத்தி பயன்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலையை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கும் போதே ஒரு கண்ணாடி பாட்டில், சரியா, புதுசாவோ இல்லை ஹார்லிக்ஸ் பாட்டில் மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அந்த கண்ணாடி பாட்டிலில் ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணி, சரியா, ஒரு 6க்கு 6 இல்லைன்னா ஒரு 10க்கு 10 இது போல் ஒரு கட்டமான வடிவில் காட்டன் துணியை கட் பண்ணிக்கோங்க. அந்த காட்டன் துணியில் மஞ்சள், சுத்தமான மஞ்சள், சரிங்களா, உடலுக்கு தேய்த்து குளிக்கக்கூடிய மஞ்சளாக இருந்தால் நல்லது. இல்லாத பட்சத்தில் குழம்பு மஞ்சள் பயன்படுத்தலாம். ஏன்னா குழம்பு மஞ்சளில் ரசாயனங்கள், கலர், நிறமைகள் பயன்படுத்துகிறதா கேள்விப்படுறோம். அதனால் நீங்கள் தேய்த்து குளிக்கக்கூடிய கொம்பு மஞ்சள் வாங்கி உரைத்து அதை வந்து நீங்கள் அந்த துணியில் டிப் பண்ணி எடுத்துருங்க, நனைத்து எடுத்துருங்க. எடுத்து நல்லா வெயிலில் காய வைக்கணும். மறுபடியும் அதை அலசக்கூடாது. அந்த துணியில் நீங்கள் வாங்கிட்டு வர மாலையை பகலில் பயன்படுத்திட்டு இரவில் கழுட்டி அந்த துணிக்குள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு கவர் பண்ணணும். சரிங்களா? பண்ணி வச்சிடணும். மறுபடியும் காலையில் எந்திரிச்சு அதுக்கு ஊதுவத்தி, தூப தீபம் அல்லது நம்ம கற்பூர தீபம் மட்டும் காமிச்சு அதை நீங்கள் மறுபடியும் போட்டுக்கிறது சிறப்பான ஒரு மெத்தட். சரியா? இதுக்கு நீங்கள் ஜவ்வாது பயன்படுத்தலாம், பன்னீர் பயன்படுத்தலாம், புனுங்கு பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து உச்சபட்சமாக பசுமாட்டின் கோமியத்தை பயன்படுத்துவது நல்ல ஒரு விஷயம். சரியா? அற்புதமான ஒரு மெத்தட் அது.
அதனால் அதுவும் பயன்படுத்தலாம். பசும் பால் பயன்படுத்த சொல்லுவாங்க. பசும் பால் பயன்படுத்தினால் பிறகு இன்னொரு திரவத்தில் அதை நீங்கள் கழுவிட்டு தான் பதப்படுத்தணும், இல்லைன்னா வச்சுக்கணும், போட்டுக்கணும். சரியா? பசும் பாலில் மட்டுமே டிப் பண்ணி எடுத்து அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அதில் பூஞ்சை வரும். டெஃபினட்டாக அந்த மாலைக்கு ஆயுட்காலம் குறையும். ஓகேவா? இதே போல் எந்தெந்த உலோகங்களில் மாலைகளை கோர்த்து போடுவது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. மாலைகளை எந்த உலோகத்தில் வேண்டுமானாலும் கோர்த்து போடலாம். ஏன்னா எல்லா உலோகமுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு ஆன்டினாக்கு என்ன முக்கியம்? அலுமினியம் அல்லது காப்பர் ஃபாயில். இதை வச்சு தான் வந்து நம்ம ஆன்டினா வச்சு ஒரு அலைகளை, சரிங்களா, ஒலி அலைகளை ஈர்க்க முடியும். அது எங்கேருந்து வருது? நம்மளோட பிரபஞ்சத்தில் தான் அந்த ஒலி அலைகளை பரப்பியிருக்காங்க. அது வந்து தேவையான ஒலி அலைகளை அந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம உறிஞ்சப்படுறோம். சரியா? அதே போல தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாலைகளுக்கு ஒரு கப்பாகவோ அல்லது கம்பிகளாகவோ எந்த ஒரு மெட்டலை வேணா, சரிங்களா, உலோகங்களில் வேணா நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் மிக சிறப்பானது, தொன்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர். செப்பு கம்பிகள் அல்லது செப்பு தகடுகள் இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மாலைகளை கோர்த்தீங்கன்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளி, அதுக்கு அடுத்தபடியாக தங்கம், அதுக்கு அடுத்தபடியாக பஞ்சலோகம். சரியா? இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மாலைகளை பயன்படுத்த வேண்டிய முறை. மாலைகளுக்கு எந்தெந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, குளிக்கும் போது ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாலையை கண்ணாடி பாட்டில் அந்த துணிக்குள்ளே வச்சு வெயிலில் வாரத்தில் ஒரு நாளாவது வைக்கணும். சரிங்களா? நல்ல வெயிலில் வாரத்தில் ஒரு நாளாவது அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே அந்த துணியில் ஃபோல்டு பண்ணி அப்படியே பாட்டில் வைங்க. வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் பயன்படுத்துங்க. சரியா? இது வந்து அற்புதமான முறை. இதை தவிர்த்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? அதே போல் நான் ஆஃபீஸில் எங்கேயோ இருக்கேன், நான் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது நான் எப்படி எங்கே கழட்டி வச்சுட்டு போகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போது நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் கைகளால் மாலையை தொடக்கூடாது. கையை நல்லா சோப் போட்டு ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் மாலையை கழட்டவோ அல்லது சரி செய்யவோ செய்ய வேண்டும். ஓகேவா? இதை தவிர்த்து மாமிசம் சாப்பிடும் போது மாலை போடலாமா? மாமிசம் என்பது ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? அது ஒரு இயற்கையான தாவரமோ அல்லது பிரபஞ்சத்தினுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு செடி கொடியோ கிடையாது. அதுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு, மாறக்கூடிய குணாதிசயம் இருக்கு. இப்போ ஒரு மாமிசமானது, ஒரு கோழியானது தீவனம் சாப்பிடும் போது அது உடல்நிலை மாறி இருக்கும். அதே போல் அது வந்து சாதம் வேற ஏதாவது சாப்பிடும் போது அதனோட குணாதிசயம் மாறி இருக்கும். ஸோ இது போல் மாற்றம் அடையக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு உணவை நீங்கள் உட்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் இருக்கும் மாலைக்கு ஒரு வகையான வைப்ரேஷன் மாறும். டெஃபினட்டாக மாறும். சரியா? அந்த வைப்ரேஷன் வந்து ஒரே நிலையாக இருக்காது. ஏன்னா உங்கள் உடல்நிலை எப்படி ஆசிலேஷனுக்கு போதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையும் செயல்படும். அதுவும் டெஃபினட்டாக ஆசிலேஷனுக்கு போகும். ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கும். அதுக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த ஒலி அலைகள் வந்து கண்டிப்பாக மாறி குறையலாம் அல்லது அதிவேகத்தில் செல்லலாம். ஆகவே நீங்கள் மாமிசம் சாப்பிடும் போதோ இல்லை மது அருந்தும் போதோ இது போல விஷயங்களை பண்ணும்போது நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. சரியா? இதுக்கு மிக மிக முக்கியமான விஷயம், மாலை அணிபவர்கள் இயற்கை பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருந்தால் மட்டுமே மாலைகளின் பலன்கள் முழுமையாக கிடைக்கும். இதை பற்றின பதிவு வந்து நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்ஷியன் தமிழ் மெடிசனில் முன்னாடி வீடியோஸில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியோட இணைவது எப்படி அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாலைகள் உங்களுக்கான ஒரு ஆயுதமாகவும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் வேலை செய்யும். உங்கள் மனசை நினைக்கிறத மாலை செய்யும். சரியா? கழுத்தில் போடுற மாலை வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களோட எண்ணம்,
உங்களோட எண்ண அலைகள், எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ப உங்களது மாலை வந்து செயல்படும். உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலைகள் திறம்பட செயல்பட நீங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஓகேவா? துளசி மாலை. துளசி மாலை அணியறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரு நல்ல ஆக்கர்ஷண சக்தியும் பிரபஞ்சத்தில் கிடைக்கும். சரியா? அதே போல் அடுத்து ருத்ராட்சம். ருத்ராட்சத்தில் பஞ்சபூத தத்துவம் இருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முகமானால் அதில் ஒரு முகத்துக்குண்டான, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய தத்துவத்தில் ஒரு முகத்துக்கான தத்துவம் மட்டுமே அதில் இருக்கும். சரியா? அதே போல் 5 முகமானால் பஞ்சபூதமும் பஞ்சபூத தத்துவமும் அதில் இருக்கும். 21 முகமானால் 21 நட்சத்திரங்களுக்கான தத்துவமும் அதில் இருக்கும். சரியா? இதுதான் ருத்ராட்சத்தினுடைய விஷயங்கள். ஏன் நான் 3 முகத்தை மட்டும் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் சிமிலர் டு எல்லாமே. சரியா? 21 முகம் வரைக்கும் ருத்ராட்சத்தை வாங்க முடியும். இது விலைகள் வந்து ரொம்ப ஏகப்பட்டதாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் ஆர்டிஃபிஷியலும் இருக்குது. உஷாராக வாங்கணும். சரியா? இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு காப்பர் பிளேட் வச்சா சுத்தம், அது வந்து ரொட்டேட் ஆகும், அது வந்து ஸ்டாப் ஆகும். அது எல்லாமே ஒரு வகையான சயின்ஸ் தான். 2 பிளேட்டுக்கு மத்தியில் ஒரு உருண்டையான பொருளை வச்சிங்கனாக்கா இந்த பிளேட்டோட நுணுக்கமான அசைவுக்கேற்ப அந்த உருண்டை வடிவமானது சுத்த தான் செய்யும். சரியா? அதனால் அது வந்து பெரிய விஷயமா வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு அதை தேர்ந்தெடுத்து வாங்கிறதுக்கான தன்மை இருக்கும். சரியா? அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. நல்ல இடத்துல கரெக்டாக பார்த்து வாங்குங்க. கோயில் குளங்களில் கூட பார்த்து வாங்கலாம். சரியா? இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்படிகம். ஸ்படிக மாலை வந்து ஒரு அன்னையின், ஒரு அம்மன், பெண் தெய்வத்தின் தத்துவம் அது. சரிங்களா? ஸ்படிக மாலையை நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக உங்ககிட்ட உருவாகக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய நெகட்டிவிட்டிஸை அப்சர்வ் பண்ணி அதுக்கு 4 மடங்காக உங்களுக்கே திருப்பி கொடுக்கும். ஓகேவா? ஸ்படிக மாலை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக செயல்படும். நீங்கள் 1% என்ன கொடுக்குறீங்களோ, ஃபீட் பண்ணுறீங்களோ, அது வந்து 10% திருப்பி கிடைக்கும். நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும். இதுக்கு அடுத்ததாக கருங்கல்லி. கருங்கல்லி அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கல்லுக்கு சமமான மரம். கல் எந்த அளவுக்கு உறுதித்தன்மை இருக்கோ, ஒரு இரும்பை போன்று கருங்கல்லை போன்று இருக்கக்கூடிய ஒரு மரமாகதால் அது வந்து கருங்கல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. கருங்கல்லி மரங்கள் தமிழ்நாடுகளில் எல்லா ஊர்களிலும் இருக்குது. சரியா? ஆனால் அதை வெட்டுறதுக்கு தடை இருக்குது. அது வந்து ஒரு நல்ல மரம். சரிங்களா? ஒரு இடியை, ஒரு தண்டர் வேவ்ஸை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு பவர் இருக்குது. ஓகேவா? அதே போல் மாய்ஸ்சர், அதை சுற்றி இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு தன்மையில் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பாதுகாக்கும். வீடுகளில் உலக்கை யூஸ் பண்ணதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. வீடுகளில் உலக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இருந்து. சரியா? கைத்தடிகள், மந்திர கோள்கள், தண்டம், கழுத்தில் போடக்கூடிய மாலைகள், சரியா, பலகை, மணக்கட்டை, இது போல் வந்து நிறைய விஷயங்கள் கருங்கல்லியில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. காரணம் அது அழியா பொருள், நீண்ட ஆயுட்காலம் உள்ளதால் அதை வந்து பயன்படுத்தினாங்க. அதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஜ்ர சக்தி இருக்கு. சரியா? அதனால கருங்கல்லி மாலையை பயன்படுத்தலாம். கருங்கல்லி மாலையை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து ஈஸியாக அது கிரகிச்சிக்கும். உங்கள் உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேவா? நீண்ட ஆயுளை பெறலாம். அதுக்கு அடுத்து வந்து செங்கல்லி. செங்கல்லி சிமிலர் டு கருங்கல்லி, ரெண்டுமே ஒன்று தான், நிறம் வேறு வேறு. சரியா? செங்கல்லியில் இருக்கக்கூடிய வஜ்ர சக்தியானது, அதனோட பால் தன்மையானது வேறு நிறத்திலும், சரிங்களா, வேறு சில சிறு மாற்றங்களாலும் அந்த நிறம் பெற்றுள்ளது. இவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கடுத்து வன்னி மாலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை, அது உண்மைத்தன்மையாக இருந்தாலும் பொய்த்தன்மையாக இருந்தாலும் அதை வந்து கிரகிச்சு அங்கிருந்து அதை வந்து இது பண்ணக்கூடிய, அதாவது தும்சம் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது. சரியா? தீய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, தீய வினைகளாக இருந்தாலும் சரி, அது வந்து உடனடியாக அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்படி ஒரு பவர் இருக்கிறதுனால
நமக்கு வன்னிக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா. விளையாத நிலத்துக்கு ஒரு வன்னி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தேவதாரு இருக்குது சரிங்களா, நாய் உருவி இருக்குது, சென்னாய் உருவி இருக்குது. இது போல் ஏகப்பட்ட மாலைகள் இருக்குது. பட் நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடிய மாலைகள் இவ்வளோ தான். சந்தன மாலை பயன்படுத்தலாம், அது நல்ல வாசனையாகவும் அதுவும் உடலுக்கு ஒரு நல்ல தேற்றமாகவும் இருக்கும் சரியா. ஆகவே மாலைகள் வந்து நீங்கள் பயன்படுத்துறதுல இவ்வளோ தான் நன்மைகள். இதை மீறி உங்களுக்கு நன்மைகள் வேணும்னு சொன்னாக்கா நீங்களும் கொஞ்சம் பக்குவப்படணும், தெய்வீக வழிபாடுகள் இருக்கணும், ஆன்மீக வழியில் செல்லணும். இது எல்லாமே மாலைகள், மருந்துகள், தண்டம், உலக்கை, இது எல்லாமே மருத்துவ ரீதியாக உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டது தான் அனைத்து பொருட்களுமே சரிங்களா. ஆன்மீகம் என்பது உங்களுக்கு கரெக்டாக கோயின்சைட் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஹெல்த்தி ஹியூமன் லைஃப் தான் ஓகேவா. மெடிசன்ன்றதும் அதுக்காக பயன்படுத்துறது தான். ஸோ 18 சித்தர்மார்களை நீங்கள் மனமாற வேண்டிக்கிட்டு ஒரு மாலையை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ராசிக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கும் பொதுவான அதாவது பொருந்தும் வகையில் இருக்கக்கூடிய மாலையை சூஸ் பண்ணி நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் கொடுத்து முறையாக பயன்படுத்தி நன்மைகளை மட்டுமே பேசி நன்மைகளை மட்டுமே செய்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 90 நாளில் நீங்கள் அதுக்கான ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அதை தவிர்த்து நீங்கள் ஏனோ தானோட்டு மாலையை போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. அதிலிருந்து சில நெகட்டிவிட்டிஸ் உங்களுக்கு வரலாம் சரிங்களா. மெயினாக மாலைகள் நரம்பியல் விஷயமாகத்தான் உடலில் வேலை செய்கிறது, நரம்பு மூலமாக தான் சரிங்களா. சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் வந்து மாலைகளோட கனெக்ட் ஆகும். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் வந்து மாலைகளோட கனெக்டாக இருக்கிறதுனால கரெக்டான ரூட்டில், கரெக்டான ஃபுட் ஸ்டைலில், கரெக்டான ஒரு ஹெல்த் மெயின்டெனன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த மாலை வந்து நர்வ் சிஸ்டம்க்கு பாசிட்டிவ்னஸை கொடுக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக நர்வ் சிஸ்டம் வந்து சிறிதளவிலாவது பாதிக்கப்படும். இதில் மாற்று கருத்து கிடையாது ஓகேவா. மாலைகள் அணிவதில் குழப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.